So guys, இன்னைக்கான வீடியோ நண்பர்களே, லாஸ்ட் வீடியோல 7 அடிக்கு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் டேங்க் ரெடி பண்ணதை அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அத்தனை பேர்ல ஒரு 2000 பேர் கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை தான் பண்ணும், அதை பண்ணாத, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க கைஸ். அதனால அவங்க சொன்னது எல்லாத்துலயுமே எது பெஸ்டா இருக்குன்னு செலக்ட் பண்ணி நம்ம அதெல்லாம் இன்னைக்கு டேங்க்ல பண்ண போறோம் கைஸ். பெஸ்டா இருந்த கமெண்ட் வந்து எப்பவுமே நம்மனாலே மான்ஸ்டர் டேங்க் தான் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய லைக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஹைலைட்டான கமெண்ட் என்னன்னா, தயவு செஞ்சு அந்த தொட்டியை சால்ட் வாட்டர் தொட்டியா மட்டும் மாத்திராதேன்னு சொல்றவங்க லைக் போடுங்க. அதுக்கு 120 லைக். அதனால அந்த சால்ட் வாட்டர் தொட்டியா மாத்த போறது இல்ல. மத்தபடி பிளான்டட் டேங்க் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி நிறைய பேர் நம்ம ஓஜி ஒரிஜினல் வியூவர்ஸ் எல்லாருமே மான்ஸ்டர் தான், மான்ஸ்டர் டேங்க் பண்ணு. அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் யூனிக்கா என்ன சொல்லிருந்தீங்கன்னா, பெரிய பெரிய அந்த குளத்துல கிடைக்கும்ல மான்ஸ்டர்ஸ், அந்த மான்ஸ்டர்ஸை வாங்கி அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த டேங்க்ல ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிருந்தீங்க. கொஞ்சம் பேர் பிளான்டட் டேங்க், நிறைய பேர் மான்ஸ்டர் டேங்க் கேட்டிருந்தீங்க. நண்பர்களே, என்ன மான்ஸ்டர் அதில் ரிலீஸ் பண்ண போறோம், என்ன ஃபிஷ் வளர்க்க போறோம் இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியல. நம்ம அப்படியே போலாம். போயிட்டு இப்போ என்ன வேலை அப்படின்னா, டேங்க் பாதியில டேங்க்ல வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஆட் பண்ண வேண்டியது, கிளாஸ் கட் பண்ணி. அப்புறம் மெயினா ஸ்டாண்ட் அடிக்கணும். பெரிய ஒரு ஸ்டாண்ட். ஏன்னா பெரிய டேங்க், அதை விட பெரிய ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த ஸ்டாண்டை தாங்கணும். கிட்டத்தட்ட 600 கிலோ வரும்னு நினைக்கிறேன். மொத்த வெயிட் அரை டன் வெயிட் அந்த ஸ்டாண்டு தாங்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அடிக்கணும். அப்புறம் கிளாஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன மான்ஸ்டர்ல வளர்க்க போறோம். நிறைய பேர் வினோத் ப்ரோ வளர்க்க சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. சத்தியமா இருந்துச்சு, நான் பிளாட்டுக்கு சொல்ல. வினோத் ப்ரோ அனகொண்டாவும் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி அனகொண்டா பாம்பு உங்களதான் போல சொல்லியிருந்தாங்க. வினோத் ப்ரோ தூக்கி உள்ள போட்டு தண்ணி ஊத்துங்க. உங்களுக்கு என்ன கைஸ் பாவம் பண்ண, என்னெல்லாம் தூக்கி உள்ள போட சொல்லுங்க. நண்பர்களே, சவுண்ட் கேக்குதா? குறை நம்ம ஸ்டாண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியா வெல்டிங்க்கு ஆளை கூப்பிட்டு அவர் பின்னாடி உட்காந்து அடிச்சுட்டு இருக்காரு. ஆமாம் கைஸ், காலையிலே ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக கரண்ட் இல்லை. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி கரண்ட் வரதுக்கு. இப்போ தான் வந்துருக்கு கரண்ட். இப்போ தான் வந்துருக்கு கைஸ். பின்னாடி இருக்க அவர் பேர் தான் கரண்ட் இப்போ தான் வந்திருக்காரு. கரண்ட் வச்சு இப்போ நம்ம கரண்ட்டை போட்டு வெல்டிங் பண்ண போகிறோம். நண்பர்களே, ஒன்றத்தை வாங்கி அடிங்க. ஒன்றத்தை எல்லாருக்கும் வெல்டிங் அடிச்சு காட்டுங்க. நம்ம அடிச்சு பழக்கம் இல்லை. இப்போ பார்த்தாலே கண்ணெல்லாம் பூசுது. அடிச்சு பழக்கமே இல்லையா? நான் அடிச்சிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். நண்பர்களே, காலேஜில் கபீஸ்புரம் அடிச்சுப்பாரு. கபீஸ்புரம் தான் அடிக்க தெரியாது. ஆனால் எடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் ஒரு வெல்டிங் கூட அடிக்க தெரியாது. நான் அவருக்கு அடிச்சு பார்க்கவா? அமுக்கணுமா அதை? அவ்வளோதான். பாருங்க கைஸ், ஜெனிஸ் ப்ரோ வெல்டிங் எல்லாம் அடிக்காரு. பெரிய ஆள் தான் ப்ரோ. இப்படிதான் பண்ணல, அங்கே இப்படிதான் பண்ணல. அதை எடுத்து மாற்றிடும் மாதிரி. அவர் வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரி வெல்டிங். நண்பர்களே, அவ்வளோதான். இங்கே பாருங்க, இப்போ ஃப்ரேம் ரெடியா. இனி வந்து இந்த ஃப்ரேமுக்கு கீழே 4 கால் இந்த இருக்கு பாருங்க. இந்த ஹைட்டு அந்த இடத்துல வச்சோன்னா 4 கால் இப்படி வரும். அதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம கிளாஸ் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதானே, அம்புட்டு தான். பெர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். இப்படிங்க அவ்வளோதான், முடிச்சிடலாம் கைஸ். ஸ்டாண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கரண்ட் போயிட்டு, இங்கே பாருங்க, ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அந்த கேப்பில் நம்ம சிலிக்கான் எடுத்து, இங்கே பாருங்க, நம்ம கிளாஸ் டேங்கில் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த சென்டரில் சப்போர்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு. அது இந்த மெயின் டேங்க் காஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கீழே உள்ளது எல்லாமே பக்காவை செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஷேக்கானாலும் கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக வந்து ஷேக்கானாலும் கிராக் ஆகுது. ரைமிங். இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். பாம்பு மாதிரி போடுவா. இந்த வீதிக்கு அப்படியே ஃபுல்லாக போட்டுரு. உள்ள வச்சு அமுக்கும் போது வெளியில் வந்துடும். ஜாமன் இருக்கா? இந்த சைடு ஏபிசிடி போட்ட மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், அவுட்டரில் இருந்த 2 பீஸையும் பக்காவாக செட் பண்ணியாச்சு. அப்புறம் சென்டரில் இருக்க 2 பீஸையும் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஸ் ப்ரோ பசை போட்டுருக்காரு. அப்புறம் அந்த கேப்பில் எல்லாம் ஃபுல்லாக போட்டுருக்கு. சிலிக்கான பசை எல்லாம் ஒன்று. கைஸ், ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம பல நாள் கனவு. ஆனால் கனவெல்லாம் ஓகே தான். ஆனால் கனவுக்கு இவ்வளோ செலவாகுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, இங்கே பாருங்க, ஸ்டாண்ட் அடிச்சு வச்சுட்டோம். ஸ்டாண்டுக்கு ஃபர்ஸ்ட் 4 கால் தான் போட்டோம். அப்புறம் 4 கால் போட்டால் பத்தாது, வெயிட் தாங்கன்னு சொல்லிட்டு 6 கால் போட்டு இப்போ பிரம்மாண்டமான ஒரு ஸ்டாண்டு. இங்கே பாருங்க நண்பர்களே, ஸ்டாண்டோட பெருசை பாருங்க. பிரம்மாண்டமாக நம்ம 7 அடி தொட்டிக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் நம்ம தொட்டியோட ஃபைனல் டச் போயிட்டு இருக்கு. அதுக்கான சப்போர்ட்டையும் கொடுத்து முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இன்னொரு இப்போ கம்மு போட்டு தடவிட்டு இருக்காரு தொட்டியை. நண்பர்களே, திஸ் இஸ் டே 2. டே 2லாம் இல்லை, அஃபிஷியலாக இது டே 8 நினைக்கிறேன். இந்த டேங்க் வேலை ஆரம்பிச்சு 8 நாள் ஆகுது. இன்னைக்காவது முடிச்சே ஆகணும். கண்டிப்பாக முடிச்சிருவோம் கைஸ். அதுக்கான ஏற்பாடோட தான் வந்திருக்கோம். அனகொண்டாவை கூட கூட்டி வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபைனலாக டேங்க் செட் பண்ண போறோம். நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டமான ஸ்டாண்டு எல்லாமே பக்காவாக செட் ஆகிட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக வெல்டிங் அடித்தோம். அப்புறம் இதில் அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு கம்மை போட்டு ஒட்டணும். நண்பர்களே,
எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி மொத்த டேங்கையும் முடிக்க போறோம். சாரி, மொத்த வேலையும் முடிக்க போறோம் கைஸ். டேங்க் உடைக்க போறோம், உடைக்காம முடிக்கணும். ஆமா, நம்ம வந்த வேலையை ஆரம்பிப்போம். நண்பர்கள் இந்த இப்போ எந்த இடத்துல வைக்க போறோம்னா இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்ட் நம்ம எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா 1/2 டன் தாங்குற மாதிரி. ஆமா, நீ மேல யாரு நின்னா கூட உடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அங்க பாருங்க 10 பேர்னாலும் ஒண்ணும் செய்யாது கைஸ். இங்க பாருங்க கைஸ், வினோத் பாருங்க வயசாயிட்டு ஒரு இந்த கம்பியில ஏறுறது கூட ஸ்டூல போட்டு ஏறுறாரு. அப்படி கிடையாது, அதுல வேற ஒரு வினோத்னா பார்த்து காலை விரிச்சு பாருங்க கைஸ், பக்கா வரே சும்மா வரல தூக்காத பாருங்க கைஸ். அவருக்கு இன்னும் பக்காவா கல்யாணம் தாங்குது ஆகல. வெயிட். அங்க அவரு நீ சென்டர் யாரு சென்டர்ல ஏறணுமா? யாரு டேங்கோட ஸ்ட்ராங் பவரை காட்டாண்டாமா பாருங்க நண்பர்களே, எப்படி ஸ்டாண்ட் பக்காவா இருக்கா. இப்போ அந்த ஸ்டாண்டோட ஸ்ட்ரென்த். ஆனா இப்போ நீங்க எத்தனை கிலோ? நான் 64. நான் 60. நீ 10 கிலோ. 120 130 கிலோ வெயிட். நாங்க இப்ப மேல ஏறி நிக்கிறோம் நண்பர்களே. எப்படி டேங்க் வெயிட் 500 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும். தண்ணியோட சேர்த்து 500 லிட்டர் ஊத்தணும்னா 500 கிலோ. டேங்க் ஒரு 100 கிலோ 600 கிலோ தாங்குமா? கண்டிப்பா தாகும். ஏன்னா இப்போ இவ்வளவு பேர் யாரு நிக்கும், லைட்டா கூட அசையல, அது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய் வாஸ்துக்கு ஒண்ணுமே வேண்டாமா? வா சும்மா திக்கிச்சிரலாம். இது மந்திரவாதி கூப்பிடணும். கம் ஆன் गाइस, இந்த ஒரு வீடியோ மந்திரவாதி இல்லாம பண்ண போறோம். பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. மீன் எல்லாமே, மீன் எதுவும் சாவாது. மீன் டேங்க் எல்லாமே சாவாது गाइस. ஹலோ போடி, சொல்லுங்க மோடி. டேங்க் தூக்கணும். தூக்கணுமா? ஆமா வாரேன் ஒரு சின்ன வேலை. என்ன நீங்க வேலை? தூக்கி போக்கி வைங்க. நீங்க அந்த அவ்வளவு பெரிய வட்டையை தூக்கி இருக்கீங்க. கடையில ஆளே இருக்காது. என்ன கடையில ஆள் இல்லல அனகொண்டா. நான் தக்கலை வந்தேன். தக்கலையில என்ன வேலை மத்தியானம்? தக்கலையில ஒரு பையனு கூட ஒரு சின்ன ஒரு டீலிங். ஏய் டீலிங்னா மத்த மாதிரி என்ன டீலிங்? பையனுக்கு கூட மத்தியானம் ஒரு கடை பிடிச்ச டேங்க் கிளீன் பண்ணதை கொண்டு கொடுக்கணும். சரி ஓகே சீக்கிரம் வாங்க நண்பர்களே. போடி அண்ணன் வந்து ஏதோ ஃப்ரெண்டு கூட வேலையா இருக்காராம். அவர் வந்ததும் நம்ம டேங்கை தூக்கி மேல வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சால்ட் வாட்டர் தொட்டிக்கு ஒரு முடிவு இன்னைக்கு பார்க்கணும், ஒரு கை பார்க்கணும். ஆமா, இன்னைக்கு ஒரு 2 கை பார்க்க போறோம் गाइस. இத வந்து ஃபில்டர் எல்லாமே நம்ம வந்து கலத்த போறோம். டோட்டலா சால்ட் வாட்டர் நமக்கு செட் ஆகல. சால்ட் வாட்டர் டேங்க் செட் பண்ணோம்னா கிளாஸ் டேங்க்ல மட்டும் தான் பண்ணணும். இப்போ இந்த டேங்க் வந்து எங்க வீட்ல பர்சனலா என்ன சொன்னாங்கன்னா, இந்த உடைச்சு தூக்கி தூர போட்டுரு. ஒரு கிராக் ஆகும், சீக்கிரமா வந்து ரஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும். கம்பி சிமெண்ட் மண் எதுனாலும் கல்லே உங்களுக்கு ரஸ்ட் ஆகும். கடல் எங்க அப்பா பார்த்துட்டு வைக்காத, வீடு டேமேஜ் ஆயிரும், வீட்டுக்குள்ள தண்ணி சால்ட் வாட்டர் இறங்கும், வேணா ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதால நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் நீங்களும் வேணான்னு சொன்னதால இன்னைக்கு வந்து இங்க பாருங்க, காஸ்ட்லியான சால்ட் வாட்டர் தண்ணி யூஸ் பண்ணாம பாலடைஞ்சு போய் என்னதோ கேவலமா இருக்குன்னு. அதான் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம காஸ்ட்லியான சால்ட் வாட்டர் செட்டப்பை இனிதே சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். அவ்வளோதான். என்ன சால்ட் வாட்டர் தண்ணி எடுத்து வெளியே ஊற்ற போகிறோம். வெளியே ஊற்றிட்டு இந்த ஃபில்டரை தூக்கி நம்ம 7 ஃபீட் மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபில்டரை கழுவிட்டு இருக்கோம். உள்ள வந்து பாருங்களா, ரொம்ப பாலடைஞ்சு போயிட்டு. இது யூஸ் பண்ணலாமா திரும்ப? தெரியல, எல்லாம் எடுத்து வெயிலில் போடும். ஃபங்கஸ் எல்லாம் சாப்பிட்டு மொத்தமாக எடுத்து ஃபங்கஸ் அவ்வளோத்தையும் வெயிலில் காய வச்சிடலாம். திரும்ப செட் பண்ணுவோமான்னு தெரியல. மொத்தமா கலத்தி கிளீன் பண்ண போறோம். அதை விட அழுக்கு இங்கே பாருங்க நண்பர்களே, நம்ம சால்ட் வாட்டர் டேங்க்ல நம்ம நக்குலன் போட்டு நக்குறான். இல்ல நக்குலன் போட்டு நல்ல கொலன்னு டேங்க்ல இருக்க அழுக்க எடுக்கிறான் நண்பர்களே. மொத்தமா ஸ்பாஞ்சை போட்டு துடைக்கிறான். இது வந்து அந்த சால்ட் வாட்டர் பாசி இருக்குல்ல, இந்த கடல் தண்ணியில அந்த ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு பாசி தொட்டாலே போயிடும். அப்படி சால்ட் வாட்டர் கனவு இனிவே முடிவடைந்தது நண்பர்களே. ஸோ இனி இந்த டேங்க்ல என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் எல்லாம் நீங்க தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல. ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் தான், வேற எந்த வழியும் இல்லை. நம்ம வெயிட்டான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் இந்த டேங்க்ல நம்ம ஆட் பண்ண போறோம் गाइस. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்க போகுது. வெயிட் அண்ட் வாட்ச் गाइस. உள்ள கரப்பாம்பூச்சி நண்பர்களே இங்க பாருங்க. நில்ல, ஒண்ணும் பண்ணாது, நில்லு ஜெட்டே. गाइस இங்க பாருங்க ஜெட்டு. வா ஜெட்டு இப்படி விட. தூக்கி உள்ள விட, ஜெட்டை தூக்கி உள்ள விடு. வா தூக்கி உள்ள விடு. ஒண்ணும் இல்ல, தூக்குறேன். ஜெட்டு இப்படி சவுண்ட் விடு. பயந்தே விட்டாங்க. இந்த குட்டி பட்டியை கட்டி இவ்வளவு ஓட்ட அணகொண்டா. இது வராதுற மேல படியில யாரும் வராது. இங்க வார ஹெட்ஷாட் வாங்க நண்பர்களே. மேல வா சீக்கிரம் வா. உன்னை பார்த்து ஒருத்தன் பயந்து மேலே ஏறுறான் பாரு. இங்க வா ஜெட்டு, வா இங்க பாரு ஜெட்டு. மேல ஒருத்தர் இருக்க பாரு ஜெட்டு. எப்படி நண்பர்களே, அத்தனை பேரும் கேட்டீங்க தலைவனை காணும் என்ட்ரி மாசா இருந்துச்சா? இவன் வந்தானா அனகொண்டா எங்க போனவன்? இங்க பாருங்க நண்பர்களே, டேங்க் பின்னாடி ஒரு மண்டை தெரியுதா? ஒரு நாயை பார்த்து இவ்வளவு தூரம் பயந்து போய் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. ஜெட்டை பார்த்தா பேண்ட்லயே ஒண்ணுக்கு போற ஆளவன். ஜெட்டு போயாச்சுடா, வார வெளியே வர. நீ அங்க போன செல்வோம். ஜெட்டு ஜெட்டு வா ஜெட்டு புடி. தள்ளி போட்டு கொண்டிருப்பான் நண்பர்களே, ஒரு நாயை பார்த்து பயந்து. கைஸ் டேங்க் தூக்கி வைக்கலான்னு பார்த்தா நம்ம ஜெட்டு என்ட்ரி கொடுத்துட்டான். இப்போ நம்ம ஃபைனலா 7 அடி தொட்டிய
தூக்கி மாட்ட போறோம். ஆமா கைஸ், நீங்க அனைவரும் அவளுடன் எதிர்பார்த்த அந்த மான்ஸ்டர் கிளாஸ் டேங்கை தூக்கி நம்ம மேல செட் பண்ண போறோம் கைஸ். டேங்க் செட் பண்ணியாச்சு. நம்ம போடி அண்ணன் வேற வந்துட்டாரு. இவ்வளவு நேரம் அவர் ஃப்ரெண்டு கூட பிஸியா இருந்தாரு. என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம வசம் இல்லாம தூக்கணும்னா டேங்க் வந்து கிராக் ஆயிருமா, அதனால அவரு எக்ஸ்பர்ட்னால அவரை வச்சு நம்ம பண்ணோம். போடி அது எப்படி தூக்கணும்? 4 சைடு இப்படி பிடிச்சிட்டு இப்படியே தூக்கணும். இப்படி தான் தூக்கணும். 4 பேர் தூக்கணுமா? ஈஸியா இருக்கும்ல. போடி அந்த கால அடை கட்டி விட்டுருக்கா, ஆடிட்டு கிடந்து எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கா. இனி 2 தூக்கிட்டு நடக்க முடியுமா? போடி இப்பதான் ஸ்டாண்ட் அடையெல்லாம் கட்டி விட்டா, அப்ப 2 தூக்கிட்டு இருந்தா போடி என்னன்னா வினோத்தம் இப்படிதான் 24 மணிக்கு சண்டை தான் போடுவா. அண்ணன் தம்பி அப்படியே தூக்கு. கவிஷ் ஒரு கார்னர், ஃப்ரண்டா பேக்கா. அண்ணனும் தம்பியும் ஒரு சைடு பிடிக்கிறாவ, நாங்க அண்ணனும் தம்பி இன்னொரு சைடு பிடிக்க போறோம். வாஸ்து ஏதாச்சும் பார்க்கணுமா இல்ல எதுவும் வேணாமா? பெரிய கிழக்கு மேற்கு அந்த மாதிரி ஓகே தானே? ஆமா, இதான் கிழக்கு தூக்கு. இதான் கிழக்கு தூக்கு. கரெக்ட்டா தானே இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. நண்பர்களே, கிழக்கு பக்கம் பார்த்து டேங்க் செட் பண்ணுமா தெரியாது. வாஸ்து படி சொல்றாரு. நிறைய டேங்க் செட் பண்றனால அப்படி சொல்றாரு. அப்படி செட் பண்ணா மீன் எதுவும் சாகாதான். சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து வைக்கணுமா கைஸ்? காலையில எழும்பும்போது சூரியன் எங்க உதிக்குதோ அந்த இடத்த பார்த்து டேங்கை வைங்க, நல்லா இருக்குமா. இன்னொன்னு பார்த்தா டேங்கு சூரிய ஒளி பட்டுச்சுன்னா பாசி ஃபுல்லா பிடிக்கும். அப்படித்தானே? ஃபுல்லா பாசி பிடிச்சி பச்சை கலர்ல மாறி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். அதனால வெயில் படாம இருக்கணும், ஆனா கிழக்க பார்த்து இருக்கணும். வாங்க அங்க தள்ளி வா, தள்ளி வா, தள்ளி வா. கையை தூக்கிட்டு போ. 500 கிலோ நண்பர்களே. இன்னும் வைக்காத, தூக்கு. தூக்கி பிடி, தூக்கி பிடி. வரல இங்க பாருங்க गाइस. வரல போய் எனக்கும் உள்ளதாங்க. தூக்கி வை, தூக்கி வை, தூக்கி எடு. ஓ மை காட், என்ன ரெஸ்கியூ பண்ணுங்கற? கை உள்ள இருக்குறா. கை உள்ள இருக்கு. உள்ள இது பிடிக்குமா? அப்போ கை போன போட்டு டேங்க் உடைஞ்சிராம. பசியா வரல. அடுத்து அண்ணன் வரல. இங்க பாருங்க என்ன ஆவல. எடுத்துறேன் गाइस. கடைசி நான் வரல, கை எடுத்த உடனே வினோத்புரம் கை மாட்டிட்டு உள்ளாடி. எப்படி கமெண்ட் இருக்கா? எப்ப இவ்வளவு அழுக்கா இருக்கு நம்ம அது லைட்டா க்ளீன் பண்ணனும். गाइस, இங்க பாருங்க அன்பாக்சிங் சக்சஸ்ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம் நண்பர்களே. இங்கடி வர மாட்டேங்குது. இதுவே ஸ்டாண்ட் நண்பர்களே, ஃபைனலா நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க 7 அடி தொட்டியை தூக்கி ஒரு வழியா நம்ம ஜூல வச்சுட்டோம். வினோத்தனா டெக்கரேஷன்லாம் எப்படி மாசா இருக்கா? 2 சைடு பக்கா இருக்கு गाइस. பக்கத்துல பிளான்ட் வச்சாச்சு. நம்ம ஷூ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு டேங்க்லயே பாதி நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு பெரிய டேங்க் गाइस. நண்பர்களே, சரியான பெருசா இருக்கு. கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்தா தெரியும். அவ்வளவு பிரம்மாண்டத்தின் உச்சம். நம்ம ஜூல இப்ப பாதி ஸ்பேஸ் இதை ஆக்குபை பண்ணிட்டு நண்பர்களே. இனி எத்தனை டேங்க் இவனை இதுல படுக்க வச்சா கரெக்ட்டா தெரியும் எவ்வளவு பெருசு. ஆமா, படுக்க வச்சு காட்டுமா? இவன் படுக்க மாட்டான், நம்ம தான் படுக்க வைக்கணும். தூக்கு. பாருங்க गाइस, இவனோட பெருசுங்க கால் அவனே 8 அடி நண்பர்களே. அவனோட பெருசு டேங்க். எவ்வளவு பெரிய டேங்க். கையை நீட்னா கரெக்ட்டா இருக்கு. சவுண்டிராதனங்களா? 2 பேரும் என்ன பண்றீங்க? கட்டி பிடிச்சி தரையில. ஏய் மைக் 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 எடுத்துறேன். மட்டை காணல. மத்தத காணல. மேகன்ட்ட காணல. சரி, ஆரம்பிக்கலாம் गाइस. எங்க இருந்து வந்து? சரி गाइस, இந்த டேங்க நமக்காக ரெடி பண்ணி கொடுத்த பாடி பில்டருக்கு ஒரு 2 நிமிஷம். ரஞ்சலி கண்ணு ஒரு 2 சென்டர் நில்லுங்க. இப்படி நில்லுங்க. 2 நிமிஷம் அவர் கை தட்டுங்க எல்லாரும். கை தட்டுங்க. கேமரா பாருங்க. சரி, அமௌண்ட் தான். வேற ஏதா தாங்க? ஏதா அமௌண்ட் गाइस, உங்களுக்கு அமௌண்ட் தரேன். அதை விட பெருசா தரேன். ஸ்கிரீன்ல வச்சிருக்கீங்க QR கோட். அது சும்மா காட்டுற பிசினஸ்மேன்ல வால்பேப்பர்ல. ரொம்ப இங்க பாருங்க गाइस, தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒருத்தருக்கு வால்பேப்பர் பாருங்க QR கோட். நண்பர்களே, அண்ணனோட இந்த திறமையை பாராட்டி நீங்க ஏதாச்சும் போடணும்னா போடுங்க. 5 10 100 1000 2000 2 கோடியோ 10 கோடியோ எவ்வளவு இருந்தாலும் அண்ணனை பாராட்டி இந்த QR கோட்ல போடணும்னா போடுங்க. ஓகே, போதுமா? உங்களுக்கு தேவையான காசெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. எப்படியும் ஒரு 1 லட்சமாவது வரும். இந்த டேங்க் ஓட்டுனதுக்குள்ளதெல்லாம் இதுல வந்துரும்ல. அப்புறமா நண்பர்களே, இந்த மாதிரி அது வேண்டாம், லாஸ்ட் சொல்றேன். நீங்க தண்ணி ஊத்தி லீக் ஆகலனா கமெண்ட் செக்ஷன்ல இவரோட நம்பர் இருக்கும், இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. நண்பர்களே, ஃபைனலா நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ண போறோம். நண்பர்களே, தொடங்க. நம்ம போடி அண்ணன் டேங்க்னால போடி அண்ணன் பைப் ஓபன் பண்றாரு. தண்ணி வந்தாச்சு நண்பர்களே. இங்க பாருங்க, தண்ணி வந்தாச்சு. எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தண்ணி பாயுது பாருங்க गाइस, எங்கேயுமே லீக் ஆகல தண்ணி. பாருங்க, ஒட்டுனதுக்கு அப்புறம் எப்படி லீக் ஆகும்? எங்கேயுமே லீக் ஆகும். ஒருவேளை ஆகலாம்ல, ஒருவேளை நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருந்தா. गाइस, பூனைக்கும் அடி சறுக்கும் நண்பர்களே. ஆனா இவர் பூனை இல்ல, இவர் யானை. யானைக்கு அடியே சறுக்காது, அப்படிதானே? யானை இல்ல, யானைக்கு சறுக்காது. மலையில இருந்து யானை சரி விழுந்துருக்கு பாத்திரியா? பார்த்ததுல மொத்த நிலைமை சரிஞ்சு விழுது யானை. அதனால இப்ப வந்து நம்ம பாடி பில்டர் ஒரு யானை, அந்த மத யானை பண்ண டேங்கி உடஞ்சதா சரித்திரமே இல்ல, லீக் ஆனதாவும் சரித்திரம் இல்ல. இன்னைக்கு பாக்கலாம். லெட்ஸ்
சி கைஸ் இங்க பாருங்க நம்ம டேங்க்கு வானவில் வந்திருக்கு மொத வாட்டி தண்ணி இப்போ தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள நம்ம டேங்க் பிரிசம் ஆக்டா இங்க பாருங்க ரெயின்போவாவே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா செமையா இருக்கு தெரியுமா நண்பர்களே இங்க தள்ளுன்னு பார்த்தோன்னு வைங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேங்க் சரியான சைஸ் அப்படிதானே விடுதானா மான்ஸ்டர் டேங்க் இது வரைக்கும் வீடியோல தான் இந்த மாதிரிலாம் டேங்க்லாம் பார்த்துருந்தோம் பெரிய பெரிய டேங்க் இன்னைக்கு லைவா பாக்குறேன் கைஸ் பிரம்மாண்டத்தின் உச்சம்னு சொல்லலாம் இதை நண்பர்களே திஸ் இஸ் டே 9 கைஸ் நேற்றுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க கோயில்ல என்ன பாட்டது மரியம்மா மாரியம்மா திரு சூரியம்மா அம்மான்னு பாட்டை போட்டாங்க பௌர்ணமி பூஜை அப்படி நேற்றுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு முடிச்சு விட்டாங்க நண்பர்களே இப்போ பண்ணன தெரியுமா எனக்கு அந்த பாட்டை போட்டு மொத்த வேலையும் எடுத்து விட்டாங்க நாளைக்கு சாட்டர்டே இன்னைக்கு ஃப்ரைடே நாளைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் கைஸ் இப்போ டேங்க் கண்ணு முன்னாடி பக்காவா ரெடியா இருக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மொத்த பட்ஜெட்டையும் டேங்க்கு போட்டுறேன் எவ்வளவு செலவாச்சு நான் இப்போ சொல்றேன் நான் ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு ஸ்டீல் 2000 ஸ்டீலுக்கு அந்த ஸ்டீலுக்கு மட்டும் 2000 அப்புறம் அந்த ஸ்டீல சேர்க்கறதுக்கு வெல்டர் அப்புறம் வெல்டிங் மிஷின் ரெண்ட் எடுத்து அப்புறம் கட்டிங் மிஷின் ரெண்ட் எடுத்து அவருக்கு சம்பளம் அப்படி கீழே இருக்க ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் 2000 plus 2500 is equal to 4500 guys அப்புறம் மெயின் பிக்சர் மேல இருக்க கிளாஸ் அது எவ்வளவு தெரியுமா மொத்தமா கட் பண்ணி பீஸ் பீஸா அளவு கொடுத்து வாங்கினேன் கிளாஸ் மட்டும் 8500 நண்பர்களே இந்த பெரிய கிளாஸஸ் அப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல நல்ல பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஆமா கரெக்ட் பிரைஸ் நான் போய் வாங்குறதுனால ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைச்சது இதுவே இவங்க எல்லாம் போயிருந்தாங்கன்னு வைங்களேன் இதோட ரேட் அதிகமா வாக்கி ஏமாத்தி விட்டுருவாங்க அப்புறம் இந்த பீஸா இருக்குல்ல நண்பர்களே இந்த பீஸ் கிளாஸஸ் எல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னா ஒரு 600 நினைக்கிறேன் 8500 plus 600 அப்புறம் என்னடி சிலிக்கான் ஒரு 800 அப்புறம் போடி அண்ணனுக்கு டேங்க் ஓட்டுறதுக்கு ஒரு திண்டுக்கல் தலப்பா கட்டி அது எவ்வளவு 200 அது ஒரு அப்படி இப்படி நிறைய இதர செலவுகள்லாம் சேர்த்து ஒரு 2000 நண்பர்களே நிறைய அதை இதுன்னு நிறைய வாங்கணும் வண்டி வாடகை ஆமா வண்டி வாடகை ஆட்டோ ஏற்றிருந்தது ஆட்டோக்கு ஒரு 800 வேற என்னது வேற தெரியல வேற இதர செலவுகள்லாம் சேர்த்து ஒரு 2000 உங்களுக்கு அதிகமாக தான் வரும் நான் கம்மி 2000 போடுறேன் ஓகே எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஃபைனலாக எவ்வளோ இந்த டேங்க் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா is equal to 19,200 இதுல நீங்க கம்மியான கிளாஸ் இல்ல குவாலிட்டி கம்மியான கிளாஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இதை விட கம்மியா வரலாம் இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு பண்ணலாம் இல்ல 2 லட்சம் ரூபாய்க்கு வேணா கூட பண்ணலாம் நண்பர்களே நான்னால பட்ஜெட் இது பட்ஜெட் கிடையாது இது வரைக்கும் ஒரு வீடியோக்கு நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை ஒரு டேங்க் 7000 ரூபாய் கண்டிப்பா முடிச்சிருக்கேன் எவ்வளவு செய்யற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நானா இருந்து 6000 ரூபாய் முடிச்சிருப்பேன் நானா இருந்து 5000 ரூபாய் முடிச்சிருப்பேன் போடி என்ன நோட்டி இருந்ததுனாலதான் இவ்வளவு கம்மி இப்போ ஒரு 20000 கேட்பாங்க வந்து ஆமா கண்டிப்பா 25000 மேல ஆகும் இவ்வளவு பெரிய டேங்க் செட் பண்ணணும்னு சும்மாவா ஆனா எனக்கு இவ்வளவு ஆகும் சத்தியமா தெரியாது இப்போ இதனால மொத்த பட்ஜெட்டே இதுக்கே போட்டனால இப்போ என்னால பண்ண முடிஞ்சது நம்ம சேர போட்டு உட்காந்து இந்த டேங்கை அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் வெறும் தண்ணி அப்புறம் இப்ப எல்லாம் எந்த டேங்க் ரெடி பண்ணாலும் அந்த டேங்க்ல சுப்பிரமணிய தூக்கி போட சொல்றீங்க நண்பர்களே அவன் வந்து அந்த பெரிய டேங்க்ல செட்டில் ஆயிட்டா இப்ப இதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு போடுவான் கிளாஸ லாஸ்ட் ஷார்ட் ஸ்டூடியோல பாத்தீங்களா அவன் சைஸ பிரம்மாண்டத்தின் என்ன இந்த அளவுக்கு இருக்கா நண்பர்களே தடி மட்டுமே வினோத்புரக்கு தொட சைஸுக்கு பெருசா இருந்தான் என் காலெல்லாம் கடிச்சு என் கால் லைட்டாக ஒரு கோடு போட்டான் சரியா இதுல ஒரு லைன் மாதிரி கிடக்கு பாருங்க லைட்டா ஒரு கோடு போட்டான் பிளட் மட்டும் தான் வந்து சரன்னு பிளட் வந்து கடிக்கல ஆமா கடிக்கிறோன்னு கடிச்சிருந்தானே கடிக்கிறதுனா தையல் போட்டிருக்கணும் அந்த அளவுக்கு கொடூரமான சுப்பிரமணி அவனெல்லாம் இதுல போட முடியாது இப்போ என் பிளான் என்ன நான் சொல்லிடுறேன் நண்பர்களே நான் இந்த பாருங்க இந்த போட்டோ இருக்க பாருங்க தெரியுதா நண்பர்களே ஃபுல்லா பிளாக் பேக்ரவுண்டு உள்ளாடி நம்ம ஓஸ்கர் பாஸ்கர்லாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு பாருங்க இந்த டேங்க் செட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன் கடைசி இப்போ என்னாச்சுன்னா இந்த சைஸ் ஆஸ்கர் எல்லாம் இந்த சைஸ் ஆஸ்கர் எங்கேயுமே ஸ்டாக் இல்லை எவ்வளோ தூரம் தேடி பார்த்தேன் தெரியுமா இந்த வாரத்துக்கு உங்களுக்கு வீடியோ கொடுக்க முன்னாடி நான் எடுத்து போட்டுடலாம்னு நினச்சேன் முடியல இந்த சைஸ் ஆஸ்கர் கிடைக்கல எங்கேயும் ஆர்டர் பண்ணி தான் எடுக்கணும் அது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி யாருனாச்சும் இந்த சைஸ் ஓஸ்கர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க செமையா இருக்கும் டேங்க் செட் பண்ணணும் வைங்களேன் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா வேற மாதிரி இருக்கும் ஆஸ்கர் உள்ள போட்டு செம கலர்ஃபுல்லா இருக்கும் யாருமே இப்படி ஒரு டேங்க் செட் பண்ணல தெரியுமா அப்படி ஓஸ்கர் ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த வீடியோல நீங்க பார்த்த மாதிரி இந்த சைஸ் பெரிய ஓஸ்கர் ரொம்ப லேட்டாவும் சொல்றாங்க ஏன்னா நான் கேட்டது நிறைய பீஸ் கேட்டேன்னா அந்த சைஸ் ஓஸ்கர் அவ்வளவு பெருசா ஆமா எல்லாம் இவர் எடுத்து வந்திருப்பாரு கிளாஸ் பாதி 7000 ரூபாய்க்கு கிளாஸ் முடிச்சு தந்திருப்பாரு பாதி மீன் அவன் தான் எடுத்துட்டு பாதி மீன் அவன் தான் ஆத்திலே கிடக்கு ஆமா ஆண்டி குளத்துல இருக்கு கைஸ் ஒண்ணும் இல்ல நண்பர்கள் அப்படிலாம் இல்ல சொல்ல மட்டும் தான் செய்வான் எதுவும் செய்ய மாட்டான் நண்பர்களே கைஸ் அதனால ஓஸ்கர் வரும்போது இங்க விட்டு கலர்ஃபுல்லா கண்ணுக்கு பழச்சு தர்ற மாதிரி நைட்டு செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசை அதை செட் பண்ணுவேன் அதான் இப்போ டேங்க் ரெடியா இருக்கு டேங்க் உள்ள போடுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்ப வீரமணி போடும்
வீரமணி இருக்குல்ல, வீரமணி அது இவ்வளவு போடும். வீரமணி போட்ட 19,200 ரூபா ஒரே நாள்ல ஸ்வாகா. என்ன மீன் தான் இதுல போட முடியுமா? வீரமணி செட் ஆகாது உனத்தனா? சும்மா ஒருக்க போட்டு பார்ப்போம், டேங்க்ல செட் ஆகுதான் பார்ப்போம். போட்டு பாப்போமா ஒரு காவா? அப்படிதானே மீனை உள்ள போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இவ்வளவு பெரிய டேங்க் செட் பண்ணியாச்சு, ஒண்ணும் இல்லாம காட்டினா ஒரு மீனை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதான் நானும் சொல்றேன். அப்பதான் இந்த லுக்கு தெரியும். வேண்டாம் அதுக்கப்புறம் மீனை வேணா மாத்திக்கலாம். என்ன உடஞ்சிட்டேன் அது எப்படி உடைக்காது. இப்ப போடணுமா போடணுமா? புதுசா ஆத்துல இருந்து ஒண்ணு கொண்டு போட்டு பார்ப்போம். வேண்டாம். போடலன்னா நான் போறேன். சரி, அப்ப நானும் போறேன். டைம் விருப்பத்துக்கு போடுன்னா போடுவோம், இல்லைன்னா வரல. சும்மா இவ்வளவு பெரிய டேங்க் செட் பண்ணிட்டு மீன் போடாம பார்த்துட்டு மீனுக்கு வரல வார வரைக்கும் இதை போடுவோம். நம்மகிட்ட இருக்கதான் மான்ஸ்டர், சொல்லல. அதை போடுவோம். டேங்க் ஒண்ணுமே வெத்து டேங்க் இருக்கு, அதுல தூக்கி போடலாமா? போடுவோம். உடஞ்சின உடையாது. உடஞ்சின அது என்ன அடி அடிக்கும்? 20,000 ரூபாய் டேங்க் செட் பண்ணிருக்கு, ஒரு மீனை போட்டு உடஞ்சிடும். சரி வாங்க போடும். வேண்டாம்னு சொல்றேன். இன்னொத்தன வேணும்னு சொல்றாரு. போட்டே இங்க ஆகணும். பாருங்க போடி 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 டேங்க் ரெடி பண்ணிட்டு போடி பாருங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒருத்தன் என் கையை உடைக்க போறான். அம்மா என்ன தடியா இருக்கு. தலையத்துக்கு மேல விடு, தலையத்துக்கு மேல விடு. தம்பி அவ்வளவுதான். தம்பியை தூக்கியாச்சு சேஃபா. அம்மா இவன் அடிக்கிற அடியில இங்க இப்படி விடு. சைட்ல பயங்கரமா இருக்கு இந்த மீன் பாக்குறதுக்கு லுக்கு. நண்பர்களே, வீரமாமா இங்க பாருங்க உள்ளாடி போயிட்டாரு. வீரமணி மாமாவை தூக்கிட்டு போய் நம்ம 7 அடி டேங்க்ல வினோத்தனும் கபிசும் ஆசைப்பட்ட மாதிரி தூக்கி போட போறோம். நண்பர்களே, மான்ஸ்டர் டேங்க்ல அப்படியே மான்ஸ்டர் ஃபிஷ் இருமா. கேட்டுக்கு சென்சார் இப்ப பாருங்க, நான் கிட்ட வந்து கேட் ஆட்டோமேட்டிக் ஓபன் ஆகும். பிடிச்சிக்கிச்சாங்க இன்னைக்கு தொட்டி கதம் சைடுல அதுக்கு புள்ளி வச்சு கோலம் போட்டு. யாருக்கு அழகா தெரியல. இவனுக்கு மீன் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். யார் கபிசா? இவன் அனகொண்டாவா? ஆமா ஆமா, அவன் அனகொண்டா. அவனோட பேட்டர்னை விட அந்த மீனோட பேட்டர்ன் அழகா இருக்கனால அவன் வயித்தறிச்சல் பொறாம. அது சரி. சரியான மீன். நண்பர்களே, நம்ம என்ன சொல்ல, நம்ம இந்தியாலயே பயங்கரமான பேட்டர்ன் இருக்க ஒரு மான்ஸ்டர் பீஸ் இதுதான். நண்பர்களே, ஒரு செகண்ட் வினோத்புரம் போட்ட அலறல, சும்மாவே அலற வேணாம். அவர் போட்ட அலறல அது வரும். அமைதியா இருந்தா நான் அப்படி தடவிட்டு இருந்தேன், டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். நான் டோட்டல் டென்ஷன் ஆகும். இல்ல ஒர்க்கா தான் அவனே போய் டயர்டா இருப்பான். ஒரு தலையை தொட்ட கோபப்படணும். ஏய், நான் இப்ப தானே சொன்னேன் இவன் மான்ஸ்டர். நான் இப்போ லைட்டா ஒரு குழந்தை தொடுற மாதிரி சாஃப்ட் டச் தான் பண்ணேன். சாஃப்ட் டச். அதுக்கு என்ன தொடி? நீ பயந்துட்டியா? ஓ உடனே தூக்கி உள்ள விட்டுரு. புடி இறக்கி புடி. அம்மா, ஓ மை காட், என்னடா இவ்வளவு அழுக்காயிட்டு. கைஸ், வினோத்புரம் வேலைக்கு போனாரு. கைஸ், வேலைக்கு போறதுக்கான போட்ட அவுட்ஃபிட் இப்படி பண்ணிட்டாடா. மான்ஸ்டர் எனக்கு வேற மான்ஸ்டர் வேண்டாம், இவனே போதும். இவன் உள்ள போட்டு எப்படி மெயின்டைன் பண்ணேன்னு தெரியல. அதானே சொன்னேன், அவன் உடச்சுருவான்னு சொன்னா கிளாஸ. அங்க கிடக்கும்போது அமைதியா இடந்தான். நானும் புட்டை போடுவோம், வந்து சாப்பிட்டு போவோம். ஏன் பறக்கிற யாரில் பறக்கிற நண்பர்கள் இந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியே? ஒரு மீன் கொஞ்ச நேரத்துல மொத்த ஜூம் ரவுண்ட் அடிச்சு தெரியுமா? நடந்து புட்டு காட்டுவோமா? புட்டு காட்டுவோமா? கையில பிடிச்சாலும் நிக்கல. அப்புறம் 2 சேர்ந்து பிடிச்சு உள்ள போடுவோம். அடுத்த அதே மாதிரி சேர்ந்து பிடிச்சு வெளியே எடுப்போம். வலை இல்லையா? எப்படி வெளியே எடுப்பீங்க? நெட் இல்லையா? சரி, அப்ப போடும். நெட்ல எல்லாம் நிக்காது இது. பிடிச்சிருவீங்களா? அப்படி வா, இதே ஒண்ணு பிடி. ஓகே ஓகே ஓகே. ஓ மை காட், எப்படி என்ன பேட்டர்ன்ல ஒண்ணும் தெரியல. பேட்டர்ன்லாம் சரி. டேய், கண்ணாடி உடைக்குது. அங்க போல 20,000 கண்ணாடி. டேய், இவனத்துல வெளிய எடுத்துறவனத நான் வேண்டாம். டேய் உடைக்காத. டேய் இடிக்குதுல எப்படி போம்ல? எடுத்துனா. ஏய், ஒண்ணும் பண்ணாதடா டேய், பயமா இருக்கு. யார் விடுது என்னெல்லாம பண்ணுது. இங்க பாருங்க நண்பர்களே, சரியா இருக்கு. புட்ட ஒண்ணு கிளாஸ் போய் நான் உடைப்பேன் ப்ரோ. 19,000 போய் ஒரு இடி மண்டே வச்சு என்ன நடக்குது? பிளான் பண்ணது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. நான் ஓஸ்கர் விட்டு அழகு பார்க்கலான்னு பார்த்தா இவர் மான்ஸ்டர் விட்டு டேங்க உடச்சு தள்ளி வர போல இருக்கு. பிடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் பிடிச்சிருவோமா? இதான் இப்ப விடுவோம் சொன்னேன். கண்ணாடி உடைஞ்சிரும் போல. இங்க ஒன்றும் உடையாது. ஒரு மாதிரி புதுசா விட்டணும் அந்த மாதிரி. கைஸ், செமையா இருக்கு நண்பர்களே, சீரியஸா இங்க பாருங்க. பைக் விட்டு சுத்திட்டு இருக்கான். இடிக்குதுல கண்ணாடி. ஏன் நண்பர்களே, இங்க பாருங்களேன் இவன் என்னென்ன பண்றான்னு. இவர் என்ன பண்ண தெரியுமா சொன்னாரு? அந்த டேங்க்ல போட்டு அசையாம ஒரு இடத்துல அப்படியே படுத்துட்டு இருப்பான்னு சொன்னாரு. இவன் அங்க லெஃப்ட் ஓடுறான், ரைட் ஓடுறான். இவனத்தனா பிடிச்சிரும். தேவையில்லை, நமக்கு செட் ஆகாது. கிளாஸ் உடஞ்சிரும் போல இருக்கு. எதுக்குள்ள போட்டு இடிச்சிட்டடா? நம்ம கிட்ட போனா பயப்படும். சரி, அப்படியே அவ்வளவு வீக் டேங்கல இது. பாடி பில்டர் ஒட்டினார்ல, வேற யாராவது ஒட்டியிருந்தா கூட நம்பி போடலாம். ஒட்டினது நம்ம பாடி பில்டர். அப்புறம் உடஞ்சு போச்சுன்னா உடையலாம் செய்யுது.
ஆனா சத்தியமா இந்த மீனை இந்த டேங்க்ல விட்டு நான் பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. இங்க பாருங்க அப்படியே பயங்கரமா போறான் தம்பி. லைட் அடிச்சதும் பயங்கரமா தெரியுது மீன். கொஞ்ச நேரம் அந்த இடம் செட் ஆகுறதுக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் செட் ஆயிரும். ஒன்னாவதாவோ ஒன்னும் ஆகுது. எனக்கு என்னமோ நம்பிக்கை. அந்த டேங்க்ல போடும்போது இப்படிதான் அடிச்சிட்டு தான். இப்ப நம்ம இருக்கும்போது இவ்வளவு சைலண்டா இருக்கான். நம்ம போனதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணிட்டானா? அப்புறம் ஒருவேளை ஜம்ப் பண்ணி குதிப்பான். ஜம்ப் பண்ணி ஒருவேளை குதிப்பானா? அது மட்டும் தான் பண்ணுவோம். இப்ப சைலண்ட் ஆயிட்டான்ல நண்பர்கள். இப்ப சைலண்ட் ஆயிட்டான். இப்ப பெருசா ஒண்ணும் பண்ணல. விட்ட உடனேதான் ஒரு மாதிரி லெஃப்ட் ஓடுறான், ரைட் ஓடுறான். எம்மா இங்க வேறங்க கைஸ், ஒரு வீரமணியை பிடிச்சி ரிலீஸ் பண்ண முன்னாடி பிரஷர்த்த அப்படியே ஊத்துது. பேர் வச்ச மாதிரி பெரிய வீரனா கைஸ் இருக்கான். சும்மா எல்லாம் பிடிக்க முடியாது, கையிலே நிக்க மாட்டாங்க, நழுவி போயிட்டே இருக்கான். தரையிலே வித்த கட்டாங்க கைஸ். ஆனா இது சத்தியமா வீரமணி ஒரு வீரமான மணி தான். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டான். அம்மா கொஞ்ச நேரத்துல ஃபன் பண்ணிட்டான் நண்பர்களே. இப்ப என்ன சொல்றாருன்னா, நைட் வரைக்கும் வச்சு பார்க்கலாம், செட் ஆயிட்டுனா இருக்கட்டும், இல்லனா இன்னைக்கு நைட்டே பிடிச்சி நான் போட்டுறேன். அப்புறமா நான் வந்துட்டாங்களே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஓஸ்கர் ரெடி ஆனதும் ஓஸ்கர் போடலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க லாஸ்ட் வீக்ல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, வேற ஏதாச்சும் பண்ணலாம்னு இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எனக்கு இப்பவும் பயமா இருக்கு இந்த டேங்க்லோட இதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம். சரி, உங்க ஆசையை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆமா சூப்பர். ஆனா செமையா தான் இருக்கு. பக்காவா இருக்கு கைஸ். ஒரு மீனை வாங்கி ரிலீஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் சூப்பரா இருக்கு. என்ன ஒண்ணு, இதை இந்த டேங்க்ல பெர்மனன்ட் எல்லாம் போட வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. நான் பிளான் பண்ணது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. எப்பவுமே அப்படிதான் நடக்குது, இனியும் அப்படிதான் நடக்கும் போல. நான் பிளானே பண்ண கூடாது ஒண்ணு. அப்படியே கோ வித் தி ஃப்ளோ. அந்த ஃப்ளோல போட்டு நான் அப்படியே விட்டுறணும் நண்பர்களே. எது நடக்குதோ அது நடக்கட்டும். அப்படிதானே? அது பாட்டுக்கு போட்டு மான்ஸ்டர் டேங்க் மான்ஸ்டர் பீஸ் பக்காவா செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ ஒரு பயங்கரமான நைட் ரைடு நண்பர்களே. நீங்கள் எதிர்பாராதது எதிர்பாருங்கள். ஒரு வீடியோல ஒரு மீனை பிடிச்சி பார்த்திருப்பீங்க, அடுத்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய்.